Welcome to the Bible study albums. அல்ஃபா வார்த்தை உடைய வேத பாடப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்ம கவனமாக வசனங்களை கவனித்து கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்வது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இது 34ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாமும் கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு அது அவர் எப்படி அவர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. Let us turn our Bibles to ஆதியாகமம், Genesis chapter 39 verse 23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அதாவது நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு டாப் பாஸ் என்ன பண்ணுவோன்னா அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணுவோம். டெலிகேட் பண்ணி மேபி வீக்கெண்ட்ஸ்லையாவது இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் அது கூப்பிட்டு என்னன்னு விசாரிப்பான். என்ன எப்படி இருக்குது, ப்ராக்ரஸ் இருக்குது, இது நல்ல காரியங்களாக இருக்குதா, இதெல்லாம் பார்த்து விசாரிப்பான். இங்கே என்ன போட்டிருக்குது, ஒரு நூதனமான திங்கு. த ட்ரஸ்ட் ஆன் ஜோசப் வாஸ் வெரி ஹை. அவன் எதையும் குறித்து விசாரிக்கலை. சிறைச்சாலை தலைவன் அவன் தான் இன்சார்ஜ் ஆஃப் அதாவது அசிஸ்டன்ட் டு சிறைச்சாலை தலைவனாக இருந்தான். ஏன் ஒரே ஒரு காரியம்னா கண்டிஷன்ஸ். இங்கே கர்த்தர் அவனோடு இருந்தார். அவர் இருந்தார். அவன் எதை செய்தான் அப்படின்னா அவர் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் சொன்னபடி கேட்டிருக்கணும். இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. இன்னைக்கு அவர் சொல்றபடி கேட்க மாட்டோம். அவர் என்னத்தை சொல்லியிருக்காரு வேதத்தில் எவ்வளவு இருக்கு. இப்போ பாருங்க, லெட்ஸ் டர்ன் அ பைபிள். இதே இதில் தான் யாத்திராமத்தில் போடப்பட்டிருக்குது. லெட்ஸ் டர்ன் அ பைபிள்ஸ் டு the 15th chapter, Exodus 15th chapter, 26th word. இங்கே போட்டிருக்கும் கண்டிஷன்ஸ் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரத்துக்கு. நீ உன் தேவனாகிய கர்த்தரை சத்தத்தை கவனமாய் கேட்டு, listen to him very carefully. When God speaks, you have to pay utmost attention. நம்ம எப்போ அட்டென்ஷன் கொடுக்காம கேட்குறோமோ அன்னைக்கு சரியாக புரிஞ்சிக்க மாட்டோம். When God speaks to you, throw away all the things. Listen to him what he says. நம்ம தப்பாக புரிஞ்சோம்னா தப்பாக ஆட் பண்ணுவோம், தப்பான ரிசல்ட் வரும். So, when God speaks to you, be alert. கர்த்தரை சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து. அப்போ கவனமாய் கேட்கறது மட்டுமில்லை, நான் தேவனுக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துக்கணும். ஒவ்வொரு பகுதியிலும் அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டார். அவர் நியமித்து வச்சிருக்க நியமங்கள் எல்லாத்தையும். இப்போ இயற்கை நாம் சொல்கிறோம், சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு போகிறதுன்னு சொல்கிறோம், இது நியமம்னு சொல்கிறோம். இது ஒரு நியமம் தான். அது ஆண்டவர் நியமிச்சது. இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம தான் சூரியனை சுற்றிட்டு வரோம். சூரியன் வந்து ஜப்பானில் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அடுத்தது லாஸ் ஏஞ்சலிஸில் கடைசி பார்ப்பாங்க. இது மாதிரி காரியத்தை கற்று தான் செய்கிறார். சுற்றி சுற்றி நடக்கும். என்னைக்காவது அது மாறல. அதுவே இந்த இடத்துல பார்க்கணும். அவர் நியமித்து வச்சிருக்கார் சில காரியங்கள் நியமித்து வச்சதில் ஒன்று என்னென்னா, ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்வது. இன்றைக்கு என்ன போகுது, ஆண்களும் பெண்களும் இதெல்லாம் சாத்திரவுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல கை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கை வைக்கிறான். ஃப்ரீடம் என்ற பேரில் மக்களை தவறாக நான் பாதிக்கு நடத்தி கொண்டு போகிறான். இப்போ மக்கள் அவங்க அதை நினச்சிட்டு இருக்காங்க ரைட்டுன்னு. அப்புறம் when they feel ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு தெரியும் போது அவங்களுக்கு இதாக இருக்கும். அவங்க they have to come back to the Lord and take advice from him and how to. அதுக்கு தான் சபைகள் நியமிக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த சபைகளும் சொல்லி தரணும். அந்த சபைகளுக்கு மேலேயும் ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட் உள்ள இறங்குது. யார் வேணால் எப்படி வேணால் நடந்துக்கலாம். கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பார்.
இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பார். இப்போ அவர் நியமங்களில் வைக்கிறாரு, சில நியமங்கள் நிறைய பின்னால் படிக்கணும் அவருடைய நியமங்கள்லாம். அப்போ அந்த நியமங்களில் நம்ம கை கொண்டாதான் அவர் வச்சுருக்காரு. இப்போ நீ நியமம் ஒன்று சொல்கிறேன், இன்னொரு நியமிக்கிறார், யாராக இருந்தாலும் கொலை பண்ணாதீங்க, எந்த ஒரு மனுஷனையும் பேசாது, கொலை பண்ணாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நீங்கள் பார்த்தீங்க ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலும் நம்ம இந்த தேசத்தில் இப்போ கொலை பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். இது மாதிரி இருக்கும்போது பூமி ஒரு மனுஷனோட ரத்தத்தை வாங்கி கொள்ளும் போது யார் அந்த காரியம் செய்தாங்களோ அவங்க கில்ட்டி. They may escape the legal system here. ஏதாவது கேஸை ஜோடிச்சு, ஏன்னா லீகல் சிஸ்டம் ப்ரூஃப் பார்த்தா தான் செய்வேன்னு சொல்லுவோம். கர்த்தர்கிட்ட அப்படி ப்ரூஃப் அதெல்லாம் கிடையாது. அவருக்கு யார் என்ன பண்ணுறாங்க 24 மணி நேரம் வாட்ச் பண்ணி தான் இருக்கிறாரு. அதனால் அந்த இடத்துல அங்கே தவறு எது நடக்குதோ அவர் பிடிச்சிடுவார். தயவுசெய்து யாராவது திருப்பி நான் சொல்கிறேன், ஹைப்பர் கிரேஸ் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே கிரேஸ் தான். எப்ரஹாம் பீரியட்லும் கிரேஸ் இருந்துச்சு, ஐசக் பீரியட்லையும் கிரேஸ் இருந்துச்சு, ஜேக்கப் பீரியட்லையும் கிரேஸ் இருந்துச்சு, ஜீசஸ் பீரியட்லையும் கிரேஸ் இருந்துச்சு. பைபிள் ஃபுல்லாக கிரேஸ் தான். ஆனால் அதுக்காக நம்ம இஷ்டமாக வாழ்ந்துட முடியாது. அப்புறம் நம்ம இஷ்டமாக வாழ்கிறது தான் தேவனே தேவையில்லை. அப்போ தேவன், அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டு, தேவன் யாருன்னா ஹி இஸ் அ கிங், ஹி செட்ஸ் அ லா. நமக்கு இதுதான் வேணும்னு அவருக்கு தெரியும். நான் சொன்னேன், ஒரு கார் மேனுஃபேக்சரரை பற்றி, அந்த கார் மேனுஃபேக்சர்கிட்ட போனீங்கன்னா தான் அந்த கார் மேனுஃபேக்சருக்கு தான் தெரியும் அந்த கார் எப்படி ரன் பண்ணணும். அப்போ நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். நம்ம சரீரத்திலையோ எந்த ஒரு காரியத்திலையோ தேவரை நம்பி தான் ஓட்ட முடியுமே தவிர்த்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது. அதான் போட்டிருக்கு, நீங்கள் அவர் பேசும்போது கவனமாக கேட்கணும். இது நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் உட்காருவாங்க, ஏனோ தானோன்னு கடனேன்னு உட்காருவாங்க. உட்காந்துட்டு எப்போ அந்த பாஸ்டர் பிரசங்கம் முடிப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே எதிர்த்து கொடுப்போம். என்ன பேசணும் ஒன்றும் தெரியாது, என்ன கேட்டோம் தெரியாது. அடுத்தது இல்லாட்டி சில பேர் கடமைக்கேன்னு வருவாங்க. இல்லை, அப்படியெல்லாம் வேலை செய்யாது. ஒரு இது கார்பரேட் வர்ஷிப் அப்படின்னா எல்லாம் இந்த இதுக்கு தகுதியாக தான் வரணும். God expects them, come and worship him. ஏன்னா he is deserved to be worshipped. No other person can be worshipped. அவரை வர்ஷிப் பண்ணுறதுக்காக தொழுது கொள்ளுறது, தமிழில் தொழுது கொள்ளுறது. ஏனென்றால் அவர் நம்மளுக்கு கிரியேட்டர். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்லும் போது அவர் இன்ஸ்ட்ரக்ஷன், அவருக்கு நம்ம ப்ராப்ளத்தை திருப்பி சொல்ல வேண்டாம், அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு தடவை சொன்னால் போதும். நிறைய பேர் அதை நினைப்பாங்க, ஐயோ சாமி என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். வாட் இஸ் ஹேப்பனிங், உங்கள் பக்கம் ரைட் இருக்கா, அவங்க பக்கம் ரைட் இருக்கா, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவே நம்ம யாரை பற்றியும் சொல்ல வேண்டாம். அவர்கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட இருந்தால் உங்களை கரெக்ட் பண்ணுவார், அவங்ககிட்ட இருந்தால் அவங்களை கரெக்ட் பண்ணுவார். சரி, இதில் போட்டிருக்காரு, கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்கணும். அடுத்தது, அவர் பார்வைக்கு செம்மையான காரியங்களை மட்டும்தான் செய்யும். கர்த்தருக்கு பிடித்தது மட்டும்தான் செய்வேன். கடன் வாங்காதிருப்பாயாக, இது ஒரு நியமம் கர்த்தர் வச்சது. அதாவது ஜனங்களுக்குள்ள கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா கூட வட்டி போடக்கூடாது. இது கர்த்தருடைய நியமம். இன்னைக்கு பாருங்க, பேங்கிங் சிஸ்டம் எவ்வளோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதில் தான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, வாங்க செய்யாதேன்றாரு, உன் சகோதரனுக்கிட்டு இறங்கி கடன் கொடுன்றாரு. 112வது சங்கீதத்தை சங்கீதம் 5வது வசனம், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது கர்த்தருடைய காரியம். ஒருத்தன் கேட்குறான், எனக்கு ஒன்றும் இல்லை, கொடுங்க. தேவன் சொல்லியிருக்காரு, அவன் திருப்பியும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான்னா அவன்கிட்ட போய் கேட்காத, விட்டுடு, நான் கவனிச்சுக்கிறேன். முன்ன whatever you lost, I will give you, I will repay you. அவனை என்கரேஜ் பண்ணி வளர்த்து விடு. இதுதான் வேதத்தில் போட்டிருக்குது. எல்லாம் பின்னால் படிப்போம்.
ஆனால் நம்ம இந்த இப்போ ரீசெண்ட் பர்சன் கேட்கறதுனால அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்றாங்க. எதுவுமே ஒழியல, வேதம் அப்படி தான் இருக்குது. ஓகே, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடத்துகிறார். போவாஸ் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு ரிலேட்டிவ் செத்து போயிட்டான்னா அந்த ரிலேட்டிவோட வீடோ, க்ளோஸ் ரிலேட்டிவ் ஓட வீடோ அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு அந்த இது பண்ணி அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு சந்ததி. அதை போவாஸ் செய்தான். ஆக்சுவலி போவாஸ் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த வம்சத்தில் தான் கிங் டேவிட். நம்ம யோசனை பண்ணிப்போம், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு? நம்ம நினைக்கலாம், யூதருடைய வம்சத்தில் வந்திருக்கிற இதில் ஒரு மோபைட் பிளட்டு கலந்துருக்கு, ரேஹாபோட பிளட்டு கலந்துருக்கு, நிறைய மாதிரி தாமாரோட பிளட்டு கலந்துருக்கு. இல்லை, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஐ எம் மர்சிஃபுல், ஐ வாண்ட் ஆல் மை பீப்புள், ஸோ ஐ பிலாங் டு எவ்ரிபடி. இன்னைக்கு நம்மளும் இதான் எடுக்க முடியும். அவை இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவன். நீங்கள் நியாயம் இருந்தால் செய்யுங்க, இல்லாட்டி செய்யாதீங்க. அதில் போட்டிருக்கோம், ஒரு ஏழையாக இருக்கிறான், அவர் பண்ணும், அவன் வீட்டுக்கு திரும்பி போய் அவன் எடுக்காத, எந்த ஒரு சாமானையும் எடுக்காத, கேட்டு விட்டு நியாயமாக செய். அப்படி நீ கடன் கொடுத்தினா கூட திருப்பி அவன் கொடுக்கும்போது வட்டி போடாத, அவனை ஹெல்ப் பண்ணுற. ஏன் இப்படி செய்யும்போது ஏழை எளியவன் உங்களுக்குள்ளே இல்லாதபடி செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நியமம். இது ஒரு நியமம். இன்னைக்கு இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மீட்ரு வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, கந்து வட்டியெல்லாம் போட்டு எக்கச்சக்கமாக போடுறோம். மீட்டர் இது என்ன தெரியல, என்ன மீட்டர் வட்டினா என்ன தெரியல, இது சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். மீட்ரு வட்டி, அந்த வட்டி போட்டு என்னங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காட்ஸ் ராத்தை வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி வட்டி கலெக்ட் பண்ணி நீ நம்ம ரிச்சாகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் போய்டும். நேற்று சென்னையில் எல்லாரும் படித்தாங்க, ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த எர்த்குவேக் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? உண்மை இருக்காது. எல்லா பணக்காரும் ஓவர் நைட்டில் பிச்சைக்காரன் பண்ணும். இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் பார்க்குறீங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அடித்து புரண்டு போய் பிளேன் ஏறுறாங்க. காட் ஷேக்ஸ் த நேஷன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டுறாரு. ரத்த பழிகள் அதிகமாக சேரும்போது கர்த்தர் மாதிரி செய்வார். தயவுசெய்து ரொம்ப ஞானமாக நடந்துக்கோங்க. இந்த காலத்தில் நம்ம கொடுக்குற ஜீவனை பத்திரப்படுத்தி ஆண்டவருக்கு பிரயோஜனமாக நடத்தணும். ரெண்டாவது இந்த இடத்துல படித்தோம், தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, லிசன் டு ஹிம் கேர்ஃபுல்லி. நான் ரெண்டு காது ஓப்பனாக சொன்னேன்னா, ரெண்டு காதை திருப்பி கேளுங்க. வசனத்தை கேட்கறதுக்கு ஆசைப்படுங்க. இது பண்ணலன்னு சொன்னால் பிரச்சனை தான் வரும். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், when the instruction is coming from the maker or creator, we have to listen to him very carefully what he says. ஏன்னா he knows about our situations. இல்லை, நம்ம சுச்சுவேஷனை பற்றி நல்லா அவருக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு இந்த காரியத்தை எப்படி மூவ் பண்ணால் அதில் வெற்றி வரும்னு தெரியும். இப்போ ஜோசப்க்கு அந்த மாதிரி தான் வந்தது வெற்றி. இப்போ இங்கே போட்டிருக்கு, இந்த வசனத்தில் போட்டிருக்கு, அவர் சத்தத்துக்கு கவனமாக கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம சர்ச்சிலெல்லாம் பார்ப்போம், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு, இன்னும் திஸ் இஸ் கேனாட் பி. கவனமாக கேட்கறது கிடையாது. யூ டோன்ட் ப்ளீஸ் யுவர் பாஸ்டர், யூ ப்ளீஸ் த லார்ட் காட். அங்கே இருக்கிற அவரை கனப்படுத்துங்க. அவர் கனப்படுத்தினா அவர் சொல்கிறத கேட்கணும். சரி, ஒரு ஆள் பேசும்போது இப்படியும் அப்படி மூவ் பண்ணியிருந்தா அந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்டே விடும். ஒரு அரசியல் கூட்டத்தில் செய்ய முடியுமா, இல்லாட்டி ஒரு பார்லிமெண்ட்டில் செய்ய முடியுமா, இல்லாட்டி எந்த ஒரு இதில் முக்கியமான அரங்கத்தில் பேச முடியுமா? எந்த ஒரு இதுலேயும் பேச முடியாது. சொல்கிறத கேட்பாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. இங்கே ஓனர் ஆஃப் த வேர்ல்ட், ஓனர் ஆஃப் எவ்ரி திங், ஹீ ஸ்பீக்கிங் பர்சனலி டு அஸ். நம்மை நோக்கி தனிப்பட்ட விதமாக பேசுவார். நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால் நம்மகிட்ட பேசுவார். பேசும்போது நம்ம ஜாக்கிரதையாக கேட்கணும். கவனமாக கேட்டு அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், இதுதான் அவருக்கு பிடிக்கும், இது பிடிக்காது.
அதனால் அது பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு எது செம்மையாக இருக்குது, இன்னைக்கு நான் நடக்கிறது செம்மையாக இருக்கா, இல்லாட்டி நான் செய்கிறது தவறாக இருக்கா, இதை நம்மளே அனுமதிச்சுக்கணும். நான் வேதத்தில் போட்டிருக்கு, இப்படி பண்ணாதே, இப்படி பண்ணாதே, இப்படி பண்ணு, அதெல்லாம் போட்டிருக்கு. கர்த்தரும் சொல்கிறாரு, இயேசுவும் சொல்கிறாரு, நிலத்தில் விதையை தூவி போடுறாங்க. ஒரு விதை அப்படியே ஒவ்வொரு இடத்துல விழுந்துட்டு போகுது. ஆக்சுவலாக வசனம் நல்லா இருக்குது, அது கேட்கறதுக்கு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டுருவாங்க. ஆனால் அதன்படி செய்ய மாட்டாங்க, போகும்போதே அதை மறந்துடுவாங்க. இதுதான் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள்னு சொல்லி போட்டுருவோம். அடுத்தது கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அந்த இடத்துல கற்பாறை உள்ள நிலத்தில் வைக்கப்பட்ட அவங்க வளருவாங்க. ஆனால் இடிக்கும், ஏதாவது இடித்த உடனே அவங்க கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. முள்ளில் விதைக்கப்பட்டவங்க உலகத்தில் கைசனம் அமுக்கும் போது அவங்களுக்கு வசனத்துக்கு செவி கொடுக்காம போயிடும். இப்போ வசனம் சொல்கிறதா, தேவன் சொல்கிறது கேட்குறதா, உலகத்தில் சயின்டிஸ்ட் சொல்கிறது கேட்குறதா, இல்லாட்டி இதெல்லாமே பிரச்சனை தான். முள்ளுள்ள இடங்களில் இருக்கு. சரி, நிறைய காரியங்கள் இது மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைக்கு உள்ளாகும். அப்போ வசனம் விட்டுருவாங்க. ஸோ அது வேலை செய்யாது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாங்க அவங்க வசனத்தை கேட்பாங்க. கேட்டு 30, 60, 100 பலன் கொடுப்பார்கள். வேதம் சொல்லுது. இன்றைக்கு நாம் அது மாதிரி தான் இருக்க முடியும். கர்த்தர் சொன்னால் 100 மடங்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 30, 60, அது 90 தான் வரணும். 30 ஆட் ஆகுது. 90 போடல, அவர் நேரம் 100 தான் போகிறாரு. அது காட் ஸ்டாண்டர்ட். ஒரு 30%, 60% and 100%. Or which level you are you? You are in 30% or 60% or 100%. இது நல்ல கவனமாக கேட்கணும். அப்போ அனுதினமும் உட்காந்து தேவனத்தில் பேசி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்வார், கண்டிப்பாக சொல்வார். தினமும் வேதம் வாசித்து அவர்கிட்ட பாதத்தில் உட்காந்து செம்மையான மார்த்தாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்த்தாள் இயேசுவின் பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டிருந்தாங்க. இந்த வசனம் டெய்லி வராது, அவர் இருக்கிற வரைக்கும் வந்துச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் ஆவியானவர் மூலமாக வந்தது. ஆனால் அவள் உட்காந்துட்டா. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு தான் சமைச்சு போட்டா மேரி, தப்பு எதுவும் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? அதை விட முக்கியம் இதுதான், என் வார்த்தைக்கு செவி கொடுக்குறவங்க தான். இன்னைக்கு தேவனாய கர்த்தர் நம்ம உலகத்தில் மற்ற கவலையெல்லாம் இருக்குது. ஐயோ, ஆண்டவருக்கு சாப்பாடு வைப்போமா, பிளேட் எப்படி வைப்போமா, பிளேட் அப்படி வைப்போமா, அவருக்கு இந்த இது வைக்கலாமா, அது வைக்கலாமா, இது மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கோம். God doesn't want that. He came to serve us. அவர் தான் நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. He says, these are the problems you are facing. So, listen to me first. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யுங்க, வெற்றிகரமாக ஜீவிப்பீங்க. இதுதான் அவர் சொல்கிறாரு. அதான் இங்கே போட்டிருக்கு. கவனமாக கேட்டால் பார்வைக்கு செம்மையான அவர் கட்டளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூ வில் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த சுச்சுவேஷனில் நீ இப்படி தான் பண்ணு, போல்டான டெசிஷன் எடுக்கணும். இப்போ ஜோசப் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த போத்திபாரோட மனைவி இவன் மேலே ஆசை வச்சுக்கிட்டு தவற நடக்க முயற்சி பண்ணுறான். அவனும் கோஆப்ரேட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே வந்திருக்காது, ஒன்றுமே ஆயிருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு சார்ட் ஆஃப் பேட் ரிலேஷன்ஷிப் would have taken place. பட் ஜோசப் என்ன சொல்கிறான்? நான் தேவனுக்கு பயந்தவன், தவறு செய்ய மாட்டேன்றான். ஸோ he has fixed his mind on pleasing God, not on anything else. ஸோ அவன் ப்ளீஸ் பண்ணுறான், கர்த்தர் அவனை உயர்த்துக்கிறான். அவன் நினைக்கிறான், அவன் போத்திபார் நினைச்சான் ஜெயிலில் தூக்கி போட்டு இவனை கொண்டு போடலாம், கொலை செய்யறதுக்கு முடியல, ஏன்னா அவன்கிட்ட இதுவும் கிடைக்கல, அதனால் குழு கிடைக்கல, கொண்டாடி சொல்ல பேச்சு கேட்டு தூக்கி போட்டான். அங்கேருந்து அவனுக்கு ப்ரொமோஷன் வருது. God promotes anybody whom he likes. இது ஒரு என்ன சொல்லலாம், அசைன்மெண்ட் given by God. சில பேரை தூக்கி ஓவர் நைட்டில் முன்னேற்றுவார். அதுக்கு முன்னால் அவங்க போகிற பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு வராங்க, வந்துட்டு ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு விட்டு விடுவாங்க. நோ, இட்ஸ் நாட் ஸோ. வி ஹேவ் டு ஸ்டிக் டு காட். எந்த உபத்திரம் வந்தாலும் கொஞ்சம் சகிச்சு, உபத்திரம் டெம்பரரியாக தான் இருக்கும்.
அதை சகிச்சுட்டு மேலே போகும்போது we will get victory. அவர் தூக்கி கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுவார். முதல்ல அதை அவர் கொடுக்குற வேலைக்கு நம்ம தகுதியாக இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் போதும். கர்த்தர் தான் ஆட்களை நியமிக்கிறார், ஆட்களை வைக்கிறார். இப்போ டேனியலோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தாலும் அதே தான் நடந்திருக்கும். அவன் சின்ன பையனை தான் அவனை எடுத்துகிட்டு போனாங்க. பட் he made a decision. Daniel purposed in his heart not to take the king's meat. ராஜாவுடைய உணவில் நான் எதுவுமே எடுக்க மாட்டேன், ஏன்னா அதில் கண்டுபிடி போட்டிருப்பேன். ஏன்னா அவன் ஜூவை வந்து சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் நியமித்த காரியங்கள் இருக்குது, அது மட்டும் தான் சாப்பிட முடியும். அதுக்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக நான் வேலை செய்தான். என்னென்னா ஐ won't eat நான் வெஜிடேரியன், எல்லாம் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்றான். வெஜிடேரியன் தான் அவனுக்கு அது ப்ளீட் பண்ணி வாங்கிட்டான். வேறு 10 days டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அவன் தான் ரேங்க் நம்பர் 1 தான். இட்ஸ் நாட் தட் வெஜிடேரியன் விச் மேட் ஹிம் ஸ்ட்ராங்கர், த டிசிஷன் ஹி ஹஸ் டேக்கன் ஃபார் த சேக் ஆஃப் த லார்ட் காட். He won't defile himself ன்னு போடுறோம் எங்களுக்கு ஆங்கில வேதத்தில். defile himself with the king's meat. ஏன்னா அவங்க என்னென்னத்தை போட்டு சாப்பிட்றாங்களோ தெரியாது. பாம்பு தின்வாங்க, பள்ளியை தின்வாங்க, எது தின்னாங்களோ தெரியாது. இதை கர்த்தர் பிடிக்காது. கண்டிப்பாக உடனே நம்ம சொல்லுவாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கொர்நேலியோட இதை வச்சுட்டு கர்த்தர் எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டாரு. கர்த்தர் உருவாக்குனதில்லை. ஆக்சுவலி சில பதார்த்தங்களை நான் பார்த்துருக்கேன். சைனாவில் வெட்டி பண்ணியை வெட்டி போட்டு புதைச்சிடுவாங்க. புதைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் புழு வரும். அந்த புழுக்கு தீனி போட்டு பெருசாக்குவாங்க. பெருசாக்கி அந்த புழுவை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இது கர்த்தர் உருவாக்குனது. ரத்தம் தின்னாதன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ரத்தத்தை சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுனால ஒரு லாபமும் இல்லை, பேய் தான் பிடிக்கும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் அது ரத்தத்தை வேணான்னு சொன்னார்னா, மாம்சத்தின் ரத்தமாகிய இது உயிர். மாம்சத்தில் உயிர் இங்கே உயிர் வந்து ரத்தத்தில் தான் இருக்குது, அதை எடுத்து சாப்பிடாதுன்றது. சொல்லிட்டு கேட்போம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் திஸ், மெனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் திஸ். It will profit us in the financial realm. It will profit us in every realm. இப்போ இருக்கிற சிஸ்டமில், வேர்ல்டு சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்கனாமிக் பாலிசியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேன்மேட் பாலிசிஸ், எல்லாமே ஊதிக்கு போயிடும், அப்படியே போயிடும். ஆனால் காட்ஸ் ஃபினான்ஷியல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் எனி டே, எனிவேர் அண்ட் எவ்ரி டைம். வாட் எவர் யூ டச் இட் வில் ப்ராஸ்பர். அதான் இங்கே போட்டிருக்குது. லெட்ஸ் டர்ன் பேக் டு கெட்டிங் டைம். இங்கே போட்டிருக்கு, கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதையும் குறித்து, அதாவது அவன் செய்யறதெல்லாம் ப்ராஸ்பர் ஆகுது. காட்ஸ் ஃபேவர் வாஸ் ஆன் ஹிம். இதே ஃபேவர் இயேசுவின் மேலே இருந்துச்சு. காட்ஸ் ஃபேவர் இன்னைக்கு நம்ம மேலேயும் இருக்கும். தேவ தயவு, இன்னைக்கு தயவு இன்னைக்கு வேணும். நமக்கு தேவனுடைய தயவு வேணும். தேவனுடைய ஜனமே இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய தயவு இல்லாமல் நம்மளால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. We would have been very much qualified. We would have been heavily these things. I know a lot of people who have done 5 doctorates. ஃபைனலாக எங்கே வந்தாங்க? பைபிள் தான் வந்தாங்க கம்ப்ளீட்டில். நான் வேலை செய்யும்போது கூட ஒரு என்ஜினியர் இருந்தான், பெரிய இது பொசிஷனில் இருந்தான். ஆனால் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அவனுக்கு வந்து ஃபைனலாக அந்த ஆளோட பேசும்போது அந்த ஆள் ஒரு சீக்ரெட்டோட, தன்னுடைய சக்ஸஸோட சீக்ரெட் சொன்னார். அப்போ வேலை செய்து கொண்டிருந்தாங்க. என்னப்பா நீ கிறிஸ்டியனு? நான் டெய்லி ப்ராப்ஸ் படிக்கிறேன்ப்பா, எனக்கு அதுதான்ப்பா விஸ்டம் கொடுக்குது. ப்ராப்ஸ் டெய்லி ஒவ்வொரு அதிகாரம் படிக்கிறேன், படிச்சுட்டு தான் போய் தொழிலை கவனிப்பேன். ஹி வாஸ் அ டைமண்ட் மர்ச்சன்ட் ஆல்சோ. ஸோ எல்லாரும் படிக்கிறதுக்கு தான் வச்சிருக்காரு. இட்ஸ் அ மேனுவல் ஆஃப் த ஹியூமன் ரேஸ். அவர் தேவன ஜனமே, அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவர் சொல்றதை செய்யுங்க, அவர்கிட்ட போய் நல்ல செவி கொடுத்து கேட்க, அவர் சொல்றத பே அட்டென்ஷன்.
இப்போ ரயில்வே ட்ரெயினில் ஏறும்போது டிங் 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 பெல் அடிக்கிறாங்க, இல்லாட்டி இது அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்றாங்க, உடனே எல்லாம் நின்று கேட்கணும். ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அட்டென்ஷன், எல்லாருக்கும் அட்டென்ஷன் வச்சுக்கோங்கள. இங்கேயும் அந்த காலத்தில் அதுக்கு தான் மணி வச்சான் கோயிலில். டிங் 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 அடிச்சோன்னா அத்தனை பேரும் ஓடி வருவாங்க கோயில். அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் அது பாட்டுக்கு அடிச்சுட்டு தான் இருக்கும், எவனும் வர மாட்டான். See, that shows how we lose our respect for God. Why we make a God angry? அவர் வழிகளில் நடந்து அவரை பிரியப்படுத்துகிறவர்கள் எல்லாருமே, இயேசு சொன்னார், எல்லாரிலும் அன்பு கூறுங்க. அன்பு கொண்டு போயிட்டு இருந்தார். கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருந்தாங்க. நம்மளுக்கு எந்த சேதமும் வராது, எந்த ப்ராப்ளம் வராது, எந்தவித பிரச்சனையும் நம்ம வரது சான்ஸ் இல்லை. கர்த்தரே இருந்து பாதுகாத்துக்குவார். தேவஜனமே வசனத்தை கவனமாக கேட்டு அவர் பிரியமானதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தரோட நாமத்தை வாழ்த்துங்க. இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து வந்துட்டோம். தினம் கர்த்தருடைய பந்தி இது யார் முதல்ல உருவாக்குனது? யார்கிட்ட கர்த்தர் அதை செய்தார்? இது புதிய ஏற்பாட்டில் நியமிக்கப்பட்டதுன்றாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், அவர் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் கொடுத்து சொன்னார். ஆனால் இது முன்னாலே நடந்துட்டு வருது. முதல் காட்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே ஏபிரகாம் பார்த்து இது நடக்குது. அப்போலேருந்தே உருவாகுது. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. அங்கே அந்த சம்பவத்தை நீ பார்ப்போம். லோத்தை விட்டு அப்புறம் பிரிஞ்சு வந்துடுறாரு. அப்புறம் பெரிய சீமானாக இருக்கிற எல்லாம் பண்ணுறாரு. சோதமில் போய் லோத்து மாட்டிக்கிட்டு அவங்க வழிமுறைகளுக்கு கொஞ்சம் சேரும். அதாவது ஒரு உலகத்தோட கலக்கிற மாதிரி. அப்போ சோதம் குமார பட்டணங்களை ஒரு ராஜா 5 ராஜாக்கள் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு இவங்கெல்லாம் எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சிறை பிடிச்சிட்டு போனோன்னே ஆபிரகாமுக்கு அந்த செய்தி வருது. தாங்கிட்ட இருந்த 318 பேர், அந்த 18 பேரோட வச்சுட்டு திடீர்னு போய் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு டிவியில் பார்த்தேன், இது மாதிரி இவ்வளோ குறைச்சி ஆமையை வச்சுட்டு ஒரு பெரிய ஆமையை அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. தட் இஸ் இன் ஆப்கான் சுச்சுவேஷனை பார்த்துட்டு, நோ காட் கேன் டிஃபீட் அ பர்சன் வித்அவுட் எனிதிங். அவரே டிஃபீட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அன்றைக்கி ஆபிரகாம் டிஃபீட் பண்ணார். டிஃபீட் பண்ணிட்டு வரும்போது இந்த சம்பவம் நடக்குது. 2 பேர் அவனுக்கு முன்பாக வருகிறார்கள் ஆபிரகாம் முன்னாடி. ஒன்று மெல்கிசதேக்கு என்று சாலேமின் ராஜா. சாலம்னா ஜெருசலேம், இந்த காலத்துக்கு ஜெருசலேம், அந்த காலத்துக்கு பரம எருசலேம் ராஜா, அதான் அர்த்தம். சாலேமின் ராஜாவுமாகிய மெல்கிசதேக்கு வராது. அடுத்தது சோதமின் ராஜா. இது ஆக்சுவலாக அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி எப்படின்னா, சோதமின் ராஜா இந்த உலகத்தில் இருக்கிறவன் பிசாசு கூடியவன். அவனுடைய டைட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் ஜனத்தை கொடு. பிசாசு எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவான். அவன் சொல்கிறான், எல்லா பொருளையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொல்கிறான், நீ முன்னால் நான் பணக்காரன் அண்ணன் சொல்லி நீ சொல்லிடுவேன் நாளைக்கு, அதனால் உன்னை நான் நம்பலை, கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லி அதான் சொல்கிறான். அப்போ சாலமன் ராஜா என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம். லெட்ஸ் டர்ன் our Bibles to Genesis chapter 14 verse 18. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாக இருந்த தேவன் எப்பவுமே ஒரு ஆசாரன் மூலம் தான் வேலை செஞ்சுட்டு வர்றார். அவர் டேரெக்டாக இறங்கி வர முடியாது. இறங்கி வந்தால் நம்ம அவுட்டு. ஒரே ஒரு இறங்கி வந்தார், இயேசு கிறிஸ்துவ வந்தார். சாலமன் ராஜாவாக ஆசாரன் சாலமன் ராஜாவாக மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசம். ஏன் வேற ஏதாவது கொடுத்துருக்கலாமே, எந்த காரியத்தையும் செய்திருக்கலாமே. சாலமன் ராஜா ஆபிரகாமுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை, he was showing there is a fountain, there is going to be a fountain filled with blood. You have to take it. This is the solution for the human race. ஆபிரகாமே நீ கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவர், இஸ் ஓனர். ஓகே, ஹீப்ரூ பைபிளில் போட்டிருக்கோம், ஹஷீம்னு போட்டிருக்கோம்.
கடவுளுக்கு ஆண்டவருக்கு சொல்லும் போது, ஸோ ஹி இஸ் த ஓனர் ஆஃப் த வேர்ல்ட். சரி, வானத்தை பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 2 பேர் அவங்ககிட்ட வராங்க. ஒருத்தன் பொருள் கொடுத்துன்னு எடுத்துக்கொண்டான். இவர் பொருள்லாம் கொடுக்கல, வெரி ப்ராக்டிக்கல் திங்க, அப்பமும் திராட்சை ரசம் கொடுக்க. அதுக்கு அர்த்தம் ப்ராப்ளம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து வருவார், பின்னால் வருவார். அவர் மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் நோய் எல்லாத்தையும் மாற்றத்துக்கு அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுப்பார். அவர் தன்னை தானே இது பண்ணி நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி அவர் செய்வார். இதுதான் அங்கே குறிக்குது. பிரியமான தேவஜனமே, யோசனை பண்ணி பாருங்க. இட்ஸ் நாட் எ நியூ கவர்னன்ட், ஓல்டு கவர்னன்ட். இது நிறைய பிரித்து பேசி பிசாசினால டிவிஷன் உண்டாக்கி வச்சுருக்காங்க. ஆகவே வாசனம்னா கவர் டு கவர், இப்படிதான் கத்த சொல்கிறேன், அதான் போட்டிருக்கேன். அப்போ அப்பமும் திராட்சரசம் வந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதம் உடையவராக தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவத இந்த கொடி அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி தான் பூசிக்கலாம். இந்த உதாரணத்தை எடுத்து வச்சுட்டு மெல்கிசேதேக்கு எப்படி ஆபிரகாம் கொடுக்குறோம், நம்மளும் ஆபிரகாம் பிள்ளைகள்னு போட்டிருக்கு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாம் பிள்ளைகள் ஆகுவோம் போட்டிருக்கோம். ஆகவே தேவஜனமே யோசனை பண்ணிப்பாங்க. ஒரு காரியத்தை செய்தால் சும்மா இது கடனே ஒரு இது என்ன சாங்கியம் சடங்காச்சாரம் மாதிரி இல்லை, இது சீரியஸ் ஒன். கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாப்பனை நன்றியோட சோற்றுகிறோம். இந்த அப்பத்தை ரசத்தின் பெற்று இயேசு கிறிஸ்து சரீரமாக ரத்தமாக மாற்றிக்கொள்ள நன்மையான காரியங்களை ஆசீர்வாதங்கள் உண்டாகத்தக்கதாக கிருபை தாருங்கப்பா. எங்களுக்கு அல்ல கத்தாவே, உமக்கென்று உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த ஆராதனை நேரத்தை நீர் எடுத்து பயன்படுத்துவதற்காக சோதரம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மனுஷரையும், ஒவ்வொரு நண்பர்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என் தேவனாய் கர்த்தாவே, அவர்களுக்கு நீ ஆசீர்வாதத்தை பொருந்தெடுங்க பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உலக பிரகாரமாக வருகிற ஆசீர்வாதம் அல்ல, தேவனால் உண்டாகும் ஆசீர்வாதம். அது எவ்வளோ நல்லா வேலை செய்யும். அது உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா பிரகாரமும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.